தீபிகா அவங்களோட குணத்த அப்படியே ஐஸ்வர்யாவுக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. தீபிகாவோட செராக்ஸாவே இப்ப ஐஸ்வர்யா மாறி இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்குள்ள சடனா இப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறப்ப, ஸ்டோரி என்ன ட்ராக்ல போகுது அப்படிங்கிறதே தெரியல. வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே அவ்ளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து, அவ்ளோ அன்பா இருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வெண்பா தான் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஸ்கூலுக்கு புதுசா தான் வந்து ஐஸ்வர்யா சேர்ந்தாங்க அப்படிங்கிறதால, வெண்பா நல்லா பழகிட்டு இருக்கிறாங்க. வெண்பா மட்டும் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. என்னோட ஒரே ஃப்ரெண்டையும் பிரிச்சிடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் தீபிகா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. வெண்பா ஐஸ்வர்யா 2 பேருக்கும் இடையிலேயே அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஒரு எபிசோட்ல காமிச்சாங்க. இப்போ செஸ்ல ஐஸ்வர்யா ஜெயிச்சிட்டாங்க, வெண்பா தோத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, வெண்பா தான் விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியவுமே இப்போ ஐஸ்வர்யா பயங்கரமா அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வரவுமே நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லவுமே அவங்களுக்கு விஜய், மல்லி, வெண்பா 3 பேரையுமே சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள கை நீட்டி அடிக்க பார்க்குறாங்க. வெண்பாவை அடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன தைரியம் இருந்தால் ஏன் குழந்தைய நீ அடிக்க கை ஓங்குவ அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் இடையில அந்த வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. நீ உன் குழந்தைய சரியாக வளர்க்கலை, அதனால தான் நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபிகா மல்லியை பார்த்து சொல்கிறாங்க. என் குழந்தைய நான் நல்லா தான் வளர்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறப்ப அந்த ஆர்கியூமெண்ட் கொஞ்ச நேரமாக போயிட்டுருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐஸ்வர்யாவோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஏன் இந்த கேரக்டர் இப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க? நல்லா போயிட்டு இருந்த ஸ்டோரியில் இப்போ ஐஸ்வர்யாவோட கேரக்டரை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த ரிலே காம்படிஷனில் வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்து ஈக்குவலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தீபன், வெண்பா, விஜய், மல்லி 4 பேருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஐஸ்வர்யா, தீபிகா 2 பேரும் கேட்குறதா இல்லை. என் பொண்ணு தான் முன்னாடி வரணும், என் பொண்ணு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ ஐஸ்வர்யாவுமே வெண்பாவை விட நான் 5 செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. உருவத்தில் பார்க்குறப்ப வெண்பாவை விட ஐஸ்வர்யா ரொம்பவே சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பிடிவாதம் தேவையில்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.